பயங்கரண்டா. ஸ்லோவா எல்லாம் காலி பண்ணுறதான் பெட்ரு. எல்லாரும் அவ்வளோ தூரம் போயிட்டு தூங்க தான் நான் எதுவுமே பண்ணுறது தங்கிட்டு தான் பார்த்துட்டு சவுண்ட் வரேன். காய்ஸ் அந்த இடத்துல ஏதோ கருப்பு உருவம். டக்குன்னு எறா டே எல்லாத்தையும் எறா காலி பண்ணி வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம் வா டக்குன்னு எடு. செம்ம லூக்குடா டே. கேமரா ஆஃப் பண்ணுறா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செல்வா. கைஸ் இன்றைக்கி ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க ஹாண்டட் ஏரியாவில் தான் இந்த ஓஜா போர்ட் கேமை விளாட போகிறோம். கூட என் பிரதர் வந்திருக்கு. நிறையா பேர் ஓஜா போர்ட் கேமை அவங்கவுங்க வீட்டில் விளாண்டுருப்பாங்க, இல்லைனா ஹாண்டட் பில்டிங்கில் கூட விளாண்டுருப்பாங்க. ஆனால் சுடுகாட்டு பக்கத்தில் இது வரைக்கும் யாரும் விளாண்டதில்ல. முதல் தடவை விளாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கைஸ் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாய்க்காலில் தான் பக்கத்தில் தான் நாங்கள் அந்த ஸ்பிரிட்டு கூட கம்யூனிகேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சு பார்த்தா, ஒரு 5-6 பசங்களாம் வந்து குளிக்கும்போது தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டாங்க. மழை காலத்தப்போ இந்த இடத்துல நிறையா தண்ணி இருக்கும், இப்போ இல்லாமல் இருக்குது. அந்த பையனோட ஸ்பிரிட்டு கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் தான் ஓஜா போர்டு கேம் விளாட்லான்னு வந்திருக்கோம். ப்ரோ உனக்கு எதுவும் பயமாக இருக்கா ப்ரோ? எனக்கு பயம்லாம் இல்லை ப்ரோ, பார்த்துருவோம். ஓகே ப்ரோ கேம் ஆரம்பித்தா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் ஒன்றும். கேமோட ரூல்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும்ல ப்ரோ, பாதியெலாம் போயிடக்கூடாது. ஓகே அவ்வளோதான் ப்ரோ. கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த இடத்துல உட்காந்து தான் விளையாட போகிறோம். வா ப்ரோ. இந்த இடத்துல தான் விழுந்து. எந்த இடத்துல ப்ரோ? இந்த இடத்துல தான் ப்ரோ. அந்த பையன் இந்த இடத்துல தான் கைஸ், அந்த பையன் இந்த இடத்துல தான் மூழ்கி செத்தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல தண்ணி வரும்போது ரொம்ப ஆழமாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு வாய்க்கால். கைஸ் இந்த இடத்துல தான் இறந்தான். ஆனால் அந்த பையனோட சடலை வந்து இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா தண்ணி நிறையா இருந்தப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே இருந்திருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ ஹாண்டடாக இருக்குன்னு. ஆனால் மழை சமயத்தில் அந்த இடத்துல நிறையா தண்ணி போயிட்டுருக்கும். கைஸ் கேமரா இந்த பாலக்கட்டை மேலே தான் வைக்க போகிறோம். இங்கே வச்சுட்டு தான் இங்கேருந்து பார்த்து விளாட போகிறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே செட்டப் பண்ணி தான் வைக்கலான்னு இருக்கோம். வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் விளாட போகிறோம். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லோவாக எத்தனை மெழுகுத்தி கைஸ், இப்போ நாங்கள் மெழுகுவத்தி ஏற்றி கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே போட்டால் எதுவும் வராதா கைஸ்? இப்போ கொஞ்சம் ஹாண்டட் ப்ளஸ் சுடுகாட்டு பக்கத்தில் வந்து விளாட்றதுனால மெழுகுவத்தி சரியாக நிற்க மாட்டேங்குது. ஏன்னா காற்று அடிக்கிறனால உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ நாங்களே கை வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். சரி கைஸ் விளையாட்டுக்குள்ளே போகலாம். ப்ரோ ஆரம்பிச்சிடலாமா ப்ரோ? ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. கேளுங்க அப்படியே கேள்வி. ஏதாச்சும் இங்கே அமானுஷ ஆன்மா இருக்கீங்களா? இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள். இழுத்துட்டு போகுது. நீ என்னடா இருக்கிற? நான் இழுக்கட்டா, அதுவாக இது பண்ணிட்டு. அடுத்த கேள்வி கேட்டுட்டா, நீ ஒரு கேள்வி கேட்டு. நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஆன்மா எப்படி இறந்தாங்க?
நீங்கள் நல்ல ஸ்பிரிட்டா இல்லை கெட்ட ஸ்பிரிட்டா? என்ன எஸ்ன்னு இங்கே காட்டுது. நல்ல ஸ்பிரிட்டா? நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம். இந்த கேம் மூலமாக விளாண்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எங்களுக்கு பூர்த்தி செய்யலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் அதை பூர்த்தி செய்வோம். இந்த ஓஜா போர்டு கேம்லாம் உண்மையா பொய்யானே தெரியல. ப்ரோ ஓஜா போர்டு கேம்லாம் உண்மையாக தான் ப்ரோ இருக்கும். இத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க. மறுபடியும் இது கடைசி வாய்ப்பாக கேட்குறோம். நீங்கள் எங்கள் கூட வந்து விளையாடலாம். நாங்கள் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்திருக்கோம். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் எஸ்ன்னு காட்டலாம், இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்களும் எங்கள் வேலைக்கு விட்டு போயிடுவோம். உங்கள் அப்பா அம்மா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுவீங்களா? உங்கள் அப்பா அம்மாட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னாலும் நாங்கள் போய் சொல்லிடுவோம். நீங்கள் அதுக்கு எங்கள் கூட வந்து விளாட்னா தான் சரி வரும். நான் ஏதாச்சும் வர்ற மாதிரி அறிகுறி தெரியுதா? சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி. சவுண்டு தான் அப்போலேருந்து கேட்குது. வந்து விளையாடலாம்ல நம்ம கூட. அதுக்கு பேசாட்டுக்கு அங்கேருந்து இது பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. இங்கே வந்து விளையாடணும். கடைசியாக வேறு ஏதாச்சும் கேள்வி கேட்குறது இருக்காடா? என்ன கேட்குறது மட்டும் தெரியுது, வேறு எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? கைஸ், நாங்கள் விளாண்டுக்கிட்டே தான் இருந்துக்கோம். ஆனால் அந்த ஸ்பிரிட் எங்கள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி விளாட மாட்டேங்குது. இது வந்து சுடுகாடு பக்கத்தில் இருக்கனால காற்றடிக்கிறனால மெழுகுவர்த்தி வந்து அணைஞ்சு போயிடுது. நாங்களும் நிறையா தடவை ட்ரை பண்ணோம், ஆனால் அது எரிய மாட்டேங்குது. அந்த சின்ன பையனோட துராத்மாவை வெளியே கொண்டு வரலாம், விளையாட வைக்கலாம், அதுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கான்னு பார்த்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது வர மாட்டேங்குது. அப்புறம் நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தானே ப்ரோ. எவ்வளோ நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஏதாவது ஸ்பிரிட் இருக்கும், கம்யூனிகேட் பண்ணலாம், எங்கள் கூட வந்து ப்ளே பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே நடக்கலை. அதனால் நாங்கள் கேமை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு அந்த இது முடிச்சிடுவோம். அப்புறம் நாங்கள் இந்த கேமை இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த கேமை முடிச்சுட்டு போயிடலான்னு இருக்கோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், நீங்கள் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணல தம்பி. அதனால் நாங்கள் முடிச்சுக்கலான்னு இருக்கோம். கண்டினியூ பண்ணணுன்னா எஸ் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அறிகுறியாச்சும் கொடுங்க, இல்லைனா நாங்கள் முடிச்சுட்டு போயிடுவோம். இல்லைனா நோ சொல்லிடுங்க. என்னடா அங்கிட்டு போயிட்டே இருக்கு, நீ எதுவும் விழுக்கிறியாடா?
எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. என்னடா அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது, நீ எதுவும் இருக்கிறியா என்ன? அதுவாக தான் நான் இருக்கு. நான் எதுவுமே பண்ணுறதில்ல, இங்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ சவுண்டு வரனால. கையப்பா நான் லேஸாக தான் நானும் லேசாக தான் பிடிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கூட பண்ணல. இப்போ நோன்னு சொன்னது நீங்கள் தானா? இந்த கேமை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்கள் வந்து விளாண்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், விளாட்லாம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே விளாட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஏதாச்சும் ஸ்பிரிட்டு கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா பாப்போமா? பக்கத்தில் தானே சுடுகாடு இருக்குது. இப்போ நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம், ஆனால் எந்த ஸ்பிரிட்டுமே எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணலை. டைம் தான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கேமரா எடுத்து நம்ம கிளம்புவோம். இங்கே கூட எந்த ஸ்பிரிட்டுமே வந்து விளாடல. வேணால் நம்ம எக்ஸ்ப்ளோர் வேணால் அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் அமானிஷ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏய் செல்வா, என்னடா அங்க பாரா, ஏதோ கருப்பா தெரியுற மாதிரி தெரியுது பாரா. எங்கடா தெரியுதா? அந்த மரத்துக்கு பின்னால. ஆமாண்டா, தெரியுதுடா, நல்லா ஆட்ரா. ஏய் டக்குன்னு எறா, டே எல்லாத்தையும் எறா. செல்வா, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடா. வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம் வா. டக்குன்னு எடு. செம்ம அள்ளு விடுதுடா டே. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியலடா. எறா டக்குன்னு எறா, எல்லாத்தையும் எடுத்து போடுறா. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதாண்டா நல்லது. இந்த உருவத்தை பார்த்துடா செல்வா. பார்த்தேன்டா, அது மறைஞ்சிருச்சுடா டக்குன்னு. வந்துடு டக்குன்னு காலி பண்ணுறேன். போடா